ஜனநாயகன், a democrat. டெமோக்ரஸி அப்படிங்கிறதே பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் தானே அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் ஜனநாயகன் அப்படின்ற தலைப்போட விஜய் அவர்களுடைய அடுத்த படமும் கடைசி படமும் வெளியாக இருக்குது. அது வெளியாகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கே, ஏன் நீங்கள் இப்போவே அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுடைய 51வது பிறந்தநாள். ஆமாங்க, இதுதான் அவர் நடிகராக இருக்கக்கூடிய ஒரு கடைசி இயர், கடைசி திரைப்படம், ஒரு கடைசி டிகேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல டெக்கேட்ஸாக வந்து அவர் நடிகராக இருந்திருக்காரு. நடிகராகவே உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, பல்வேறு தளத்தில் உதவிகள் செய்திருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதற்கப்புறமும் அவருடைய செயற்பாடுகள் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய பிரவேசம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதியாக இருந்தார் இவ்வளோ நாள், தளபதியிலேருந்து இன்னைக்கு வந்து தலைவராக மாற போகிறாரு. ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம் அப்படின்றத தாண்டி தன் வீட்டு பிள்ளையா எல்லாரும் நினச்சி அடுத்த முதலமைச்சராக விஜயை நாங்கள் கண்டிப்பாக மாற்றியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த நேரத்தில் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய 51வது நாள் அன்னைக்கு நம்ம இதை கண்டிப்பாக பேசியாக வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷனும் இருக்குல்ல. ஸோ அவருடைய ஒரு ஜேர்னியை ஒரு ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க, குறிப்பாக அரசியல் ஜேர்னியை. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. நடிகர் விஜயனுடைய 69வது திரைப்படமான ஜனநாயகனுடைய தி ஃபர்ஸ்ட் ரோர் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட குழுவினர் நேத்திக்கு அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பின்படியே பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு அதுவுமா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரோர் வெளியாயிடுச்சு. ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பிறந்த நாளையும் சேர்த்து தான். ஏன் இவ்வளவு கொண்டாட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்குறாரு. கட்சியை தொடங்கி 4 மாதங்கள்லேயே அவருக்கு 50வது பிறந்தநாள் வருது. ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. 50வது பிறந்தநாள் வருது தலைவருக்கு, இது நல்லா வெகு விமர்சையாக கொண்டாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே மிகுந்த ஆரவாரத்தோடு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் தலைமைகிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது. இந்த பிறந்தநாளை நீங்கள் யாரும் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடாது, இடையூறு மக்களுக்கு இருக்க மாதிரி நீங்கள் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி நீங்கள் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா பொதுமக்களுக்கு உதவுங்க, சேவை செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு உணவு கொடுங்க, உங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுங்க இப்படின்ட்டு பெரிய அறிக்கையை கொடுக்குறாரு விஜய் அவர்கள். இதை தொடர்ந்து எல்லாருமே வந்து உதவ ஆரம்பிக்கிறாங்க தமிழகம் முழுக்கும். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுடைய உதவிகள்ங்கிறது போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கான நலப்பணிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரத்த தான முகாமாக இருக்கட்டும், அவங்களுக்கு எஜுகேஷன் ரீதியாக உதவுறதா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுக்குறது அப்படின்ட்டு. ஆனால் இது எல்லாமே மக்கள் இயக்கம் அப்படின்ற கொடியின் கீழே நடிகர் விஜய் அப்படின்ற டேகுக்கு கீழே பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த ஆண்டிலிருந்து தான் இது எல்லாமே ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற பயணமாக தொடங்குது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அப்படின்னு தொடங்குது. ஸோ இதை ஒட்டி தான் இந்த ஜேர்னி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த முறையும் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாட்டங்கள் எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வருமா, இந்த முறை என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன மாதிரியான அறிவிப்புகளும் வெளியாகல. பெருமளவில் எல்லாருமே இன்னைக்கு விஜய் அவர்களுடைய 51வது பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒட்டி தான் நேத்திக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரோர் வந்து வெளியாகுது. இந்த ஃபர்ஸ்ட் ரோர் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்கல்ல, அந்த போஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கையை இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. விஜய் அவர்களுடைய கைக்கு பின்னாடி, அதாவது விஜய் அவர்களுக்கு பின்னாடி ஒரு சூரியன் இருக்குது. அந்த சூரியன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது வந்து ரைசிங் சன் கிடையாது, செட்டிங் சன். அதாவது சூரியன் வந்து உதயமாகலை, அஸ்தமனமாகுது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாருக்குமே பார்க்கும்போது ஒருவேளை யார் சிம்பாலிக்காக சொல்ல வராரு விஜய் அவர்கள், தன்னுடைய அரசியல் எதிரியான திமுகவை தான் சிம்பாலிக்காக திரைப்படம் மூலமாக வச்சு காட்டுறாரோ, சூரியன் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே விஜய் அவர்கள் மேலே பல விமர்சனங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. அரசியல் கட்சிக்கு வந்துட்டாரு, இன்னும் வந்து பல மேடைகள்லையோ இல்லை பல இடங்களுக்கோ இன்னும் அதிகமாக வர வேண்டியிருக்கு, ப்ரெஸ் மீட்ஸை சந்திக்க வேண்டியிருக்கு, மக்கள் பணிக்கு களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த மாதிரியான விஷயங்களை திரைப்படத்திலிருந்தே ஆரம்பிக்கிறாரோ, தன்னுடைய கடைசி இடமான
ஜனநாயகம், கடைசி திரைப்படமான ஜனநாயகத்திலிருந்து ஒரு புள்ளியை வந்து ஒரு புள்ளி பக்கத்துலேயும் அடுத்தடுத்து 2 புள்ளி வச்சா அது வந்து தொடருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா அந்த மாதிரி. அந்த மாதிரி அந்த ஒரு புள்ளியிலிருந்து இந்த தொடக்கத்தை விஜய் அவர்கள் அரசியல் தொடக்கமாக எடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய பேர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஜனநாயகனுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு. அது ரைசிங் சன்னா செட்டிங் சன்னா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அரசியல் பயணத்துக்குள்ளே போகும். 51வது பிறந்தநாளில் இன்னைக்கு தமிழகம் முழுக்கவும் விஜயோடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்ட்டு எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் விஜய் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அதன் பிறகு நற்செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது மாஸ்டர் திரைப்படத்தில் தான் தொடங்குச்சு அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு முன்னாடி அவருடைய பல திரைப்படங்களில் வந்து நிறைய தடைகள் வந்திருக்கு. அரசியல் ரீதியாக நிறைய அழுத்தங்கள் இருந்திருக்கு. கத்தி திரைப்படமாக இருக்கட்டும், இல்லை தலைவா திரைப்படமாக இருக்கட்டும், காவலன் திரைப்படமாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களில் வந்து பல திரைப்படங்களுக்காக அரசியல் ரீதியான சிக்கல்களை சந்திச்சு தான் வந்திருக்காரு. பல ஆடியோ லான்ச் மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசியிருக்காரு. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மாஸ்டர் திரைப்படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அது எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் விஜய் அவர்களை நோக்கி ஐடி ரைடு வராங்க. அவருடைய வீட்டில் வந்து சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் ஷூட்டிங்கில் வந்து வீட்டுக்கு போகிறாரு. அண்ட் ஃபுல்லாக ரைடு பண்ணவங்க இங்கே கிடையாது, எந்த ஒரு ஆவணமும் கிடைக்கல, எந்த ஒரு பணமும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் அப்படின்ற ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அண்ட் திரும்பவும் ஷூட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. நெய்வேலியில் அனல் மின் நிலையத்தை சுற்றி அந்த இடங்களில் வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அனுமதி பெறாமல் ஷூட்டிங் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கப்படுது. அது வரைக்கும் அங்கே ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு தெரியாத மக்கள் எல்லாருமே நடிகர் விஜய் அங்கே வந்திருக்காரு, ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரளான மக்கள் வந்து அந்த ஒரு கிரவுண்டில் திரண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு வேன் மேலே ஏறி விஜய் அவர்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. இன்றைக்குமே அந்த செல்ஃபி வந்து ரொம்ப வைரலாக இருக்கும். தேங்க்யூ நெய்வேலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்களை வந்து அரசியல் கட்சி ரீதியாக அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய டியூஷன் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், மக்களுக்கு நேரடியாக போய் உதவிகளை செய்கிறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே செய்துட்டு இருந்தாங்க. பட் இதன் பிறகு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்குது. அண்ட் உள்ளாட்சி தேர்தலையுமே வந்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வார்டுகளில் வந்து இவங்க வெற்றி பெறாங்க அப்படின்ற தகவல்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதை தொடர்ந்து தான் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற பேரை வச்சு இது ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகர்வு. திடீர்னு விஜய் அவர்கள் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை கூட்டுறாரு. செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னாலே அரசியல் கட்சி தானே நடத்துவாங்க. இவர் என்னப்பா ஒரு ரசிகர் மன்றம் தான் வச்சிருக்காரு, அதை விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு பெயர் மாற்றி வச்சிருக்காரு. இதில் எங்கேருந்து இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் எல்லாம் வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. அண்ட் இது 2024 நடக்குது. 2023லேயே பார்த்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சமிக்கையை கொடுத்திருந்தாரு. கல்வி விருது வழங்கும் விழா மூலமாக 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்து தொகுதி வாரியாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களை அழைத்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை, உதவித்தொகை கொடுத்த விஜய் அவர்கள் அந்த மேடையில் காமராஜரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு அடிக்கல் நாட்டியிருந்தார். அதை தொடர்ந்து தான் 2024ஆம் ஆண்டு இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம். பல்வேறு திரைத்துறை மேடைகளில், பல்வேறு ஆடியோ லான்ச்களில் விஜய் அவர்கள் என்னென்னமோ அரசியலில் குட்டி குட்டியாக பேசியிருப்பார். நிறைய குட்டி ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசிய முதல் மேடை அந்த கல்வி விருது வழங்கும் விழா தான். அதன் பிறகு அரசியல் கட்சியை தொடங்கி முதல் மாநாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை விளக்க மாநாடு நடத்தினார். விக்கிரவாண்டியில் எவ்வளவோ லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. அதில் தன்னுடைய கன்னி பேச்சை தொடங்கி தன்னுடைய அரசியல் எதிரி யார் அப்படின்னும் கொள்கை எதிரி யார் அப்படின்னும் சொல்லியிருந்தார். ஸோ இப்படி யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், இது ஜனநாயக நாடு, நடிகராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அரசியல் வருது சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு சாரார் வந்து அவருடைய ஐடியாலஜி கரெக்டாக இருக்குது, கரெக்டான கொள்கை தலைவர்களை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மற்ற சிலரோ இப்போவே திராவிட சாயல் எடுத்து பூசிக்கிறாரு விஜய் அவர்கள் தன் மேலே, அது இவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவும் சரி எதிர்ப்பும் சரி அங்கேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கோ அது எல்லாமே அவர் போகக்கூடிய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அதுவுமே வந்து வெறும் ரசிகர் பட்டாளம் தான், வெறும் தொண்டர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. எந்த ரசிகர்கள் இல்லை எத்தனை ரசிகர்கள் விஜய் அவர்களுக்கு வாக்காக மாறுவாங்க, எல்லாருமே அவருக்கு தான் வாக்கு போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஜனநாயக ரீதியாக ஜனநாயகனுக்கு பிறகு நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை வெகு விமர்சையாக எல்லாருமே அந்தந்த மாவட்ட ரீதியாகவும் சரி, அந்தந்த தொகுதி ரீதியாகவும் சரி, மாவட்ட
மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் தன்னுடைய இலக்கு அப்படிங்கிறது 2026ன்னு தான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஜனநாயகன் தன்னுடைய கடைசியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய கடைசி திரைப்படமான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட அந்த திரைத்துறையிலிருந்து அடுத்தடுத்த புள்ளிகளை வச்சு தான் இந்த அரசியல் பயணத்தை தொடங்குறாரோ அப்படின்ற மாதிரி தான் அந்த போஸ்டர்ல அந்த ஒரு சன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது என்ன சன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அவருடைய அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது இதன் பிறகு அவருக்கு கை கொடுக்குமா? ஏன்னா இன்னும் பல கேள்விகள் இருக்கு. இப்போ நம்ம எவ்வளோதான் வந்து விஜய் அதை பண்றாரு, இதை பண்றாரு, பரந்தூர் மக்களை போய் பார்த்தாரு, ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை சந்திச்சு பேசுறாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இது எல்லாமே நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு நேரம் பத்தாது. பரந்தூர் மக்களை போய் சந்திச்சாரு, ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை வந்து சந்திச்சு பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பவே அனிதா அவர்களை போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பண்றாரு. பட் இது போதுமானதா இருக்குமா? ஏன்னா கடந்த முறை விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அப்பவே வந்து அவ்வளவுதான் தலைவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, இதன் பிறகு அவருடைய பிரவேசத்தை நீங்க எல்லாரும் பெருசா பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே ஓராண்டு ஆயிடுச்சு. அரசியல் கட்சி தொடங்கி ஓராண்டு ஆயிடுச்சு. அரசியல் கட்சி தொடங்கி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு இன்னைக்கு 51வது பிறந்தநாளையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அதற்கும் ஓராண்டு ஆயிடுச்சு. ஒரு 1.5 ஆண்டு காலம் ஆகிடுச்சு. ஆனாலும் விஜய் அவர்கள் இன்னும் முழுமையா அரசியலுக்கு வரல அப்படின்ற கருத்தும் இருந்துகிட்டு இருக்கு. இவர் இன்னும் அறிக்கையிலேயே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, கேரவன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நேத்து பெய்ஞ்ச மழையில முளைச்ச காளான் இவர், கூத்தாடி இவர் அப்படின்ற விமர்சனங்கள் அவரை நோக்கி இருந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் அவர் பேக் எண்ட்ல ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. தாவேகாவில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த மாவட்ட செயலாளரோட சிக்கல், பொதுச் செயலாளரோட சிக்கல், பொருளாளரோட சிக்கல் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருந்தாலுமே விஜய் அப்படின்ற ஒரு ஃபேஸ் தான் இங்கே நிற்கும். அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி, அடுத்த எம்ஜிஆர், அடுத்த காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றி இருக்கவங்க, அவங்க ரசிகர்களாக இருக்கட்டும், அப்படிதான் அவரை ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க, அவருக்கான ஆதரவையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 51வது பிறந்த நாளில் இருந்து இன்னும் எலெக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெகு சில மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த வெகு சில மாதத்தில் விஜய் அவர்கள் தனக்குன்னு வச்சிருப்பாருல ஒரு செக்லிஸ்ட்டு, இந்த இடத்துக்கு போய் இவங்களை சந்திக்கணும், இந்தந்த பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணணும், இத்தனை ப்ரெஸ் மீட்டை அட்ரஸ் பண்ணணும், இந்தந்த இடத்துக்கு கேம்பெயின்ஸ் போகணும், இன்னும் இந்தந்த கட்சி பணிகளை முடிக்கணும், இன்னும் இத்தனை மாநாடுகள் நடத்தணும், இன்னும் இந்த சின்னத்தை நம்ம கட்சிக்காக வாங்கணும், இன்னும் தேர்தலுக்கு இவ்வளவு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டு டூ லிஸ்ட்டை, அந்த செக்லிஸ்ட்டை விஜய் அவர்கள் அடுத்து வரக்கூடிய வெகு சில நாட்களில் முடிப்பாரா? அடுத்த பிறந்தநாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தலைவராகவே இருக்காரா? அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராகவே இருக்காரா? இல்லை அவங்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி முதலமைச்சராக இருப்பாரா? இல்லை நடிகர் விஜயா இருந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடுறாரா அடுத்த ஆண்டு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.